நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் 7400க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக 703 குடும்பங்களைச் சேர்ந்த 2440 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களில் 277 பேர் 3 தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. புதியவேலன் சின்னக்குளம், விளக்கு வைத்த குளம், சமணன் குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களே தற்காலிக நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2 நாளா இங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் இருந்தும் எந்த விதமான அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் கொடுக்கல. சமைச்ச உணவு மட்டும்தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதேவேளை வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள 155 குடும்பங்களை தற்காலிக இடத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. 97ஆம் ஆண்டுல இருந்து இங்க இருக்கிறோம். நாங்க இவ்வளவு நிறைய சனங்கள் இருந்து எல்லாரையும் குடியேற்றம் செய்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு 150 குடும்பம் போலதான் நாங்க எஞ்சி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல. பிள்ளைகளை படிப்பிக்கிறேன்னா பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த மழை தண்ணிகள்ல இரவுல நித்திர கூட இல்ல. எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா குடும்பங்களும் சரியான கஷ்டப்படுறாங்க. இரவுல எல்லாம் ஒரே ஒழுக்கு நேற்றெல்லாம் ஒரே மழை, அப்படி தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெய்து கொண்டிருக்குது. மன்னார் பகுதியில் நேற்றிரவு தொடக்கம் பெய்த கடும் மழை காரணமாக கடல் நீர் மற்றும் மழை நீர் கிராமங்களுக்குள் உட்புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் 1455 குடும்பங்களைச் சேர்ந்த 5655 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். சாந்திபுரம், சவுத்பார், உப்புக்குளம், பள்ளிமுனை, பனங்கட்டு கொட்டு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இன்று காலை முதல் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தாழ்நில பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை சற்று குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 25 பேர் முள்ளிவாய்க்காலில் உள்ள முன்பள்ளி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் உமையாள்புரம், பொன்னநகர் மத்திய ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது. இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் 21 அடி 2 அங்குலமாக உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவட்காடு கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் வசிக்கும் 52 குடும்பங்களைச் சேர்ந்த 201 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் அவர்களுக்கான சமைத்த உணவு இன்று வழங்கப்பட்டது. திருகோணமலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் விளைநிலங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது. கிண்ணியா, சூரங்கல், ஆயிலியடி, தம்பலகாமம், மூதூர், கிளிவட்டி, தோப்பூர் ஆகிய பகுதிகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலையில் கடல் கொந்தளிப்பினால் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். புத்தளத்தில் நேற்று மாலை முதல் மழை பெய்து வருகின்றது. வெள்ளத்தினால் மதுரங்குழி, ஸ்ரீமாவோபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 50 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பள்ளிவாசலில் தங்கியுள்ளனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்களை புத்தளம் போலீசார் வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இவ்வளவு காலம் இதுக்குள்ள இந்த வெள்ளத்தால நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். கரண்ட் வசதி கிடையாது, ஒரு வசதி கிடையாது. காண வட்டி தாங்கன்னு கேட்டாலும் செய்கிறாங்க இல்லை. மினிஸ்டர் வராங்க, மினிஸ்டர்மார் வந்து பார்த்துன்னு போகிறாங்க, செய்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க, செய்கிறாங்களே இல்லை. என்னோட ஊருக்கு நாங்கள் இந்த ஊருக்கு வந்த காலத்துலேருந்து இந்த நிலைமை தான். தண்ணி வெள்ளம் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு மூல காரணம் எங்களோட இந்த சைட்ல இருக்கிற கான் ஒழுங்கா தோண்டுபட்டு அடைச்சு போய் இருக்கு. தெதுரோயா உட்பட 2 நீர்த்தகங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறினார். எழுவன்குளம் பெருக்கெடுத்துள்ளதால் புத்தளம், மன்னார் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் குறிப்பிடுகின்றார்.
சீரற்ற வானிலையினால் பதுளை ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹல்துமுல்லையில் 350க்கும் அதிகமான குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் EMS ஜாயசுந்தர தெரிவித்தார். நேற்று பெய்த கடும் மழை காரணமாக உடவேரிய தோட்டத்தைச் சேர்ந்த 31 குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடவேரிய தொழிற்சாலையில் தற்போதைக்கு 50க்கும் அதிகமான குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்கப்படவில்லை என உடவேரிய தோட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஒவ்வொரு நாளும் நேரத்தெல்லாம் மலையில வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து பொடியாந்தோம் பிள்ளைங்க இப்படி லைத்துல விட்டுட்டு போயிருக்கோம். கல்லு வருது, அதுகளுக்கு எங்கிட்ட தப்பிச்சு போற வழி தெரியாது. நாங்க இப்போதைக்கு எங்களுக்கு பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வீடு தாங்க முக்கியம். நேத்து கூட கல் வந்து நாங்க கோல் எடுத்து இதுவரைக்கும் யாரும் வரலைங்க. 7ஆம் தேதி வந்ததுக்கு இதுவரைக்கும் கிராம சகர் கூட வரல. எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எங்களை இந்த தோட்டத்தை விட்டு போக சொல்றாங்க. மூடுன்னு சொல்றாங்க. மூடிப்படி நாங்க போய் அப்பத்தல தோட்டத்துல இருந்தோம்னா நேத்து வந்தேன்னு சொல்லுவாங்க. நானும் அப்பத்தல தோட்டத்துல வாழ்ந்து ஆழ்த்தாங்க. வாழ்ந்து 18-20 வருஷமா இருந்து வாழ்ந்து எல்லாமே கழிச்சிட்டு வந்து ஆழ்த்தாங்க. எனக்கு தெரியுங்க எந்த தோட்டத்துல எப்படி வேலை செய்யணும்ட்டு. எனினும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதாக ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் கூறினார். உலர் உணவுப் பொருட்கள் கிராம சேவையாளர்களூடாக பகிர்ந்தளிக்கப்படுவதாகவும் ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார்.